Hello, good morning, students. Good morning, very good morning. இதை 2-3 நாளா வீடியோ போடலன்னு பார்த்து கேட்குறீங்களா? ரொம்ப பிஸியா இருந்ததுனால தான் போட முடியல பிள்ளைங்களா. ஓகே, இந்த வீடியோல இருந்து நான் சொல்லித்தர போறது என்னன்னு பாக்குறீங்களா? கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. என்னது கோஆர்டினேட் ஜியோமெட்ரின்னா என்னன்னு கேட்கலாம் பாருங்க. ஆயத்தொலை வடிவியல். தமிழ்லயும் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறோம். ஆயத்தொலை வடிவியல். ஓகே, ஆயத்தொலை வடிவியல்ல எக்ஸசைஸ் 5.2 பார்க்கலாம். எக்ஸசைஸ் 5.2ல கொஸ்டின் நம்பர் 11. கொஸ்டின் நம்பர் என்னது? 11. ஓகே, பார்க்கலாங்களா? ஓகே, கணக்கு பாருங்க. If the points A 2, 2, B -2, -3, C என்ற point 1, -3 and D x, y form a parallelogram. Then find the value of x and y. அதாவது A என்ற A புள்ளி, B புள்ளி, C புள்ளி and D x, y என்ற புள்ளிகள் ஒரு இணைகரத்தை அமைக்கும் form a parallelogram. ஒரு இணைகரத்தை அமைக்கும் எனில் then find the value of x and y. x இன் மதிப்பையும் y இன் மதிப்பையும் காண்க. எனில் x இன் மதிப்பையும் y இன் மதிப்பையும் காண்க. இப்ப parallelogram எப்படி இருக்கும் பாருங்க. parallelogram rough. ஓகே, rough. ஓகே, இது A என்ற பாயிண்ட், இது B என்ற பாயிண்ட், இது C என்ற பாயிண்ட், இது D என்ற பாயிண்ட். ஓகே, given the points கொடுத்துறேன். இப்போ எழுதிங்க 2, 2 A என்ற பாயிண்ட் 2, 2 B என்ற பாயிண்ட் -2, -3. ஓகே, C என்ற பாயிண்ட் 1, -3. D என்ற பாயிண்ட் x, y வச்சுக்கோ. ஓகே, அப்ப parallelogram-க்கு 4 புள்ளிகள். ஓகே, கொடுத்தோம். என்ன கேக்குறேன்? x and y. if A, B, C, D is a parallelogram. ABCD ஒரு இணைகரம் ஆகும். எனில் then the diagonals மூலை விட்டங்கள் diagonals are bisector மூலை விட்டங்கள் இரு சமக்கூறிடும். bisector மூலை விட்டங்கள், இதுதான் மூலை விட்டம். இந்த மூலை விட்டம், இந்த மூலை விட்டமும் இந்த மூலை விட்டமும் இரு சம கூறிடும். இரு சமமாக பிரிக்கின்றதா இரு சம கூறிடும். ஓகே, அப்ப மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி, மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சுட்டா மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி ஈக்குவல் மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி. ஏசியின் நடுப்புள்ளி, பிடியின் நடுப்புள்ளி. இப்ப நடுப்புள்ளிக்கு ஃபார்முலா என்ன? மிட் பாயிண்ட் ஃபார்முலா x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. ஓகே பிள்ளைங்களா, புரியுதா? இது மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட் உடைய ஃபார்முலா இதுதான். ஓகே, மிட் பாயிண்ட். ஓகே, நம்ம எதை எடுத்துக்கிறோம்? ஏசி. ஃபர்ஸ்ட் ஏசி. ஏசி வந்து x1, y1, x2, y2. இங்க ஃபார்முலா x1 plus x2, x1 plus x2, x1 plus x2, 2 plus 1 by 2. Okay, next y1 plus y2, y1 என்றது என்னங்க? 2 -3 by 2. இது முடிஞ்சிடுச்சு. ஓகே, அடுத்தது மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி. x1 என்றது -2 plus x2 என்றது x by 2, y1 -3 plus by 2. ஓகேங்களா? இந்த மிட் பாயிண்ட்
மிட் பாயிண்ட் ஃபார்முலா இங்க வச்சா போடுறோம். ஓகே, இதை ஆட் பண்ணுங்க. 3/2 minus 1/2 equal இது minus 2 plus x by 2 minus 3 plus y by 2. ஓகேவா? ஈக்குவேட்டிங் பண்றோம். ரெண்டும் சம. இதுக்கு இது, இதுக்கு இப்படி. ஓகே, ஈக்குவேட்டிங் பண்ண. அப்போ 3/2 equal minus 2 plus x by 2 1. அடுத்தது minus 1/2 equal minus 3 plus y by 2. நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? x ஓட மதிப்பையும் y ஓட மதிப்பையும் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இது இப்படி கிராஸ் மல்டிப்ளை இன்டு. ஓகே, அப்போ 3 2s are 3 2 equal 2 into minus 2 plus x. 3 2s are 6, 2 2 minus 4 plus 2x. இந்த minus 4 இந்த பக்கம் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்போ plus 4 equal to 2x. That implies 2x equal to 6 plus 4 10. நமக்கு எதோட மதிப்பு? x ஓட மதிப்பு 10/2. இந்த 2 டினாமினேட்டர் இதை கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணா 5. அப்ப x ஓட மதிப்பு 5. x இன் மதிப்பு 5. அடுத்து எதை கண்டுபிடிக்கணும்? y ஓட மதிப்பு. அதே போல கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். -2 plus into minus minus into 1 equal 2 into minus 3 plus y. அடுத்தது இப்போ இந்த -2 அப்படியே வச்சுங்க. இதுக்கு அடுத்ததான் எழுதிக்கணும். ஓகே, -2 equal minus 6 plus into minus 2 into 3 is 6 plus 2y. இந்த மைனஸ் இந்த பக்கம் எடுத்துட்டு வரீங்க. plus 6 ஆகுது. then 2y. இதுல அப்போ 4 equal to 2y. that implies 2y equal to 4 ன்னு எழுதும். அப்போ y equal 4/2. கேன்சல் பண்ண 2. y ஓட மதிப்பு 2. ஓகே பிள்ளைகளா, இப்ப எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப என்ன? x ஓட மதிப்பு 5, y ஓட மதிப்பு 2. therefore லாஸ்ட்ல ஒண்ணு முடிக்கணும் இல்லையா? அழகா இதுக்கு அடுத்த ஃபைனலா இல்ல இங்கே கூட எழுதலாம். therefore the value of x equal to 5, then y equal to 2. ஓகே பிள்ளைகளா? ஓகே, எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அருமையா சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எளிமையான முறையில ஈஸியா ஃபைனல் பண்ணிடலாம். புரியுதா ரவி? சிவா புரியுதா? ஓகே ஓகே, அதே இந்த வீடியோவை பார்த்து ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்முடைய ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல எக்ஸசைஸ் 5.2 இருக்கக்கூடிய கொஸ்டின் நம்பர் 12 பார்க்கலாம். ஓகே ஓகே ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்முடைய ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உடனுக்குடன் நாங்க போடுற வீடியோகள் அனைத்தையும் உடனுக்குடன் உங்களுக்கு தெரியும். மாடல் அப்படியே ஒண்ணு இண்டிகே அப்படியே தெரிஞ்ச உடனே எடுத்து அதை கட நோட்ல ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். சும்மா அப்படியே வீடியோ ஆன் பண்ணி ஸ்கிப் பண்ணாம அப்படியே அது சொன்னாங்களே நம்ம எழுதிடலாம்னு நினைக்காதீங்க. புரிஞ்சுக்கிட்டு அழகா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே, எனி டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, உங்களுக்கு ஆன்சர் பண்றோம். ஓகே, பாய்.